எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். நம்ம சேனல்ல லாங் வீடியோ போட்டு எனக்கு தெரிஞ்சு மாசக்கணக்காகுது. எங்க ஷார்ட் வீடியோ போடுறதுக்குள்ளே எனக்கு இங்க நாக்கு தள்ளுதா, லாங் வீடியோ என்ன எடுக்கிறதுன்றது முதல்ல ஒரு மூலையில யோசனையா இருக்கு. எடுக்கிறது யாருக்காவது பயனுள்ளதா இருக்கணும். சும்மா நம்மளும் போடுறோன்னு போடக்கூடாதனால, நல்ல பயனுள்ள வீடியோவா தான் போடணுன்றதுனால, எது யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அத மட்டும் யோசிச்சு தான் போடுவேன். இது ஆஷாட நவராத்திரி ஆரம்பிச்சது இல்லையா? எனக்கு தெரிஞ்சு 2 நாளுக்கு முன்னாடி ஆரம்பிச்சது. அத நான் இன்னைக்கு தான் வீடியோ எடிட் பண்ணி போடுறேன். இத பத்தி சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. நானே இப்ப தான் கொஞ்சம் கொஞ்சமா ஒண்ணு ஒண்ணா கத்துக்கிட்டு, ஒண்ணு ஒண்ணா செஞ்சுக்கிட்டு வரேன். சரி நமக்கு தெரிஞ்சத மத்தவங்களுக்கு சொன்னா, யாராவது நினைப்பாங்க, நம்ம சாமி கும்பிடணும். ஆனா அது எப்படி கும்பிடுறதுன்னு தெரியல, எப்படி ஸ்டார்ட் பண்றது தெரியல. நம்ம அத வழிபடலாமா? அப்படின்ற ஒரு தயக்கம் இருக்கும். அவங்கள மாரி ஆளுங்களுக்கு இது யூஸ் ஆகுமே அப்படின்றதுக்காக தான், இது ஆஷாட நவராத்திரி கும்பிடுற அன்னைக்கே நான் அந்த வீடியோ எடுத்து வச்சேன். எனக்கு எடிட் பண்றதுக்கு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு எனக்கு. ஃபர்ஸ்ட்டு நமக்கு ஆஷாட நவராத்திரினா என்னன்னு முழுசா தெரியணும்ல. ஆஷாட நவராத்திரி தமிழ் மாசத்துல ஆடி மற்றும் இந்த சந்திர மாசமான ஆஷாட மாதம் வரும். அதுல 9 நாள் சக்தி வழிபாடு இருக்கும். இந்த நவராத்திரியில அம்மன், துர்கை, லக்ஷ்மி, சரஸ்வதின்னு பலவேறு வடிவங்களா நம்ம வழிபடுறோம் நம்ம. பொதுவா நவராத்திரினால நம்ம என்ன நினைக்கிறோம், அந்த புரட்டாசி மாசத்துல வரும்ல, சாரதா நவராத்திரி, அது மட்டும் தான் நம்ம நினைக்கிறோம் நவராத்திரின்னு. அப்படி கிடையாது. நவராத்திரியில மொத்தம் 4 வகை இருக்கு. இதுலயே வசந்த நவராத்திரி, ஆஷாட நவராத்திரி, சாரதா நவராத்திரி, சரி அது பேர் கூட தெரிய வரமாட்டேங்குது வாயில. சாரதா நவராத்திரி, மாகா சவராத்திரி இப்படின்ட்டு 4 இருக்கு. இதுல நம்ம ஆஷாட நவராத்திரி இருக்கு பாருங்க, அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலுங்க. இது யூனிக்கு. ரொம்ப வெளியே தெரியாது. ரொம்ப ரகசியமா இருந்தது. இப்ப எல்லாரும் எல்லாம் தெரிஞ்சுக்குவோம். ஒவ்வொருத்தவங்களும் வழிபட ஆரம்பிச்சுட்டாங்க. நானே இது என்னோட 3வது வருஷமா தான் எடுத்துக்கிட்டேன். ஆஷாட நவராத்திரியில வராகி அம்மன்ற தான் வழிபடுவாங்க. இது கூடவே பிரத்யங்கரா தேவி, அவங்களுமே வராகி அம்மனுக்கு ஒரு இணையான ஒரு தெய்வம் தான். அவங்களையும் வழிபடுறவங்க இருப்பாங்க. சில பேர் 2 தெய்வத்தையும் எடுத்துப்பாங்க, சில பேர் ஒருத்தர் எடுத்துப்பாங்க. நான் வராகி அம்மனை தான் எடுத்திருந்தேன் நானு. ஏன்னா நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கஷ்டப்போ வராகி அம்மனை என்னை தேடிக்கிட்டு வந்தவங்க. உண்மையாக நானுமே நம்பாம தான் அந்த அம்மாவை வீட்டுக்குள்ளே எடுத்துக்கிட்டேன் நான். எல்லாரும் சொல்கிறாங்களே சரி செய்வோம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்தேன். வீட்டில் யாரும் நம்பலை. இவரெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டாரு. சாமியோட முகம் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு வேண்டாம், நீ எங்கே எடுத்தியோ அங்கே எடுத்துகிட்டு போய் கொடுத்துரு, இல்லைனா கோயிலில் வச்சுட்டு வந்துடு, இந்த சாமி ஃபோட்டோலாம் வீட்டில் இருக்கக்கூடாது, இதுனா புதுசாக எடுத்துகிட்டு வர அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தார். ஆனால் அதை மீறியும் தான் நான் விளக்கேற்றினேன். ஃபஸ்ட்டு எனக்கு முறை எப்படி சாமி கும்பிடணும்னு தெரியாது. நானே நிறைய வாட்டி தப்பு பண்ணி தான் சாமியை கும்பிடுவேன். அதுக்கப்புறம் ஒரு விஷயமா தெரிஞ்சுக்கிறது தான். மற்றவங்க கிட்டே கேட்பேன். அப்புறம் நம்ம யூடியூப்பில் சில பேர் போடுவாங்க அதுக்கான வீடியோஸ்லாம். எல்லாரையும் நோட் பண்ண மாட்டேன். எனக்கு தெரியும் யார் உண்மையாக அம்மனை வழிபடுவாங்கன்னு சொல்லிட்டு. அவங்க சொல்கிறத மட்டும் எடுத்துப்பேன். சில விஷயம் கோயிலில் போயிட்டு ஐயர்கிட்ட கேட்டுட்டு வருவேன். இதேமாரி நானாக ஒன்று கற்றுக்கிறது தான். இன்னும் கூட நான் முழுசாக கற்றுக்கல எதுவுமே. என்ன சொல்கிறது, நம்ம கற்றுக்கிறதுக்கு கடல் அளவு இருக்குது. அதை எப்படி நம்ம உடனே கற்றுக்க முடியும்? கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுக்க முடியும் நம்மளால் எப்பயுமே. வாராகி அம்மன் ஆதிபராசக்தி இருக்காங்களா, அவங்களோட ஒரு சக்தி தான் அவங்களும். அதே மாதிரி இந்த சப்த மாதர்கள் இருப்பாங்களே, இந்த 7 தெய்வங்கள் இருப்பாங்களே, அதில் ஒருத்தவங்களாம் அவங்க போற்றப்படுவாங்க வாராகி அம்மனை. இந்த பூஜைப்போ அம்மனுக்கு நம்ம சிவப்பு இல்லை மஞ்சள் பூ போட்டு நம்ம வழிபடலாம் நம்ம. அது அம்மாவுக்கு ரொம்ப விசேஷம். அம்மா பார்க்குறதுக்கு தான் ரொம்ப கோவக்காரங்க மாரி தெரிவாங்க. ஆனா அப்படி கிடையாது. அவங்க உண்மையாவே நீங்க நல்லா பாருங்க, அந்த அம்மா முகத்த. ஒரு குழந்தை மாதிரி தான் தெரிவாங்க. அந்த கோவமே அந்த அம்மா முகத்துல இருக்கவே இருக்காது. சில பேர் அந்த அம்மாவ பார்த்தா பயப்படுறாங்கல்ல. யார் சொன்னது? அந்த அம்மாவ என்ன சொல்றது, மனசார வேண்டிக்கிட்டே வாங்களேன். உங்களுக்கு அந்த பயமே மாரி அவங்களே உங்களுக்குள்ள இறங்குவாங்க. உங்களுக்கு ஒவ்வொரு வாட்டியும் அவங்களே துணையா நிப்பாங்க. நான் அப்படிதான் இருந்தேன். ஃபர்ஸ்ட் வாட்டி எனக்குமே அப்படிதான் இருந்துச்சு. நான் மத்தவங்கள சொல்றேன்ல, எனக்குமே அப்படிதான் இருந்துச்சு ஸ்டார்ட்டிங்ல. ஆனா அது அப்படி கிடையாது. நம்ம மனசார ஏத்துக்கிட்டோம். நம்ம அவங்களுக்குள்ள போய் கலக்குறோன்னும்போது, அம்மா நம்ம மனசுக்குள்ள வராங்கன்னும்போது, அந்த பயமே இருக்காது. அம்மா பார்க்கும்போதெல்லாம் எனக்கு உண்மையா ஒவ்வொரு வாட்டியும் நான் திஷ்டி எடுப்பேன் நான் உண்மையாவே. வாராகி அம்மன் ஒவ்வொரு வாட்டியுமே திஷ்டி எடுத்துக்கிட்டே இருப்பேன் அடிக்கடிக்கு. பக்கத்துலேயே தான் லக்ஷ்மி அம்மா வச்சிருப்பேன். இந்த பக்கம் முருகரை வச்சிருப்பேன் நானு. ஆனா அது என்னன்னு தெரியல. வாராகி அம்மா எப்போ பார்த்தாலும் என் கை ஆட்டோமேட்டிக்கா போயிடும் திஷ்டி எடுக்கிறதுக்கு. அது அந்த அம்மா அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. அந்த அம்மா தூக்கத்துல கூட அந்த அம்மா தான் வருவாங்க. எழுந்தோன அந்த அம்மா ஞாபகம் தான் வரும் எனக்கு. எனக்கு முருகர் ரொம்ப ரொம்ப எனக்கு என்ன சொல்றது, ரொம்ப முக்கியமான ஒரு தெய்வம். அந்த அளவுக்கு ஈக்குவலா அவங்க இருக்காங்க. அவங்கள மேல சொல்ல முடியாதுல்ல. நான் முருகருக்கு மேல சொல்ல முடியாது, கீழயும் சொல்ல முடியாது. அதனால தான் எனக்கு 2 பேருமே சமம் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டேன் நானு. வராகி அம்மனே இரவு தெய்வம் தான் இல்லையா? நமக்கு பொழுது சாய்ஞ்சதுக்கு அப்புறமா 6
மணிலேருந்து இரவு 10 மணி வரைக்கும் டைம் இருக்குது சாமி கும்பிட. எப்போ வேணாலும் நம்ம சாமி கும்பிடலாம். அதுலேயும் அம்மாவுக்கு வந்து நம்ம என்ன பிரசாதம் வைக்கிறது அப்படின்னு யோசிக்கும்போது, இந்த நிலத்து கீழே விளையிற எல்லாமே நீங்கள் வைக்கலாம் அம்மாவுக்கு. நிலக்கடலை வைக்கலாம், சக்கரவள்ளி வைக்கலாம், உருளைக்கிழங்கு வைக்கலாம், எது வேணாலும் வைக்கலாம். நீங்கள் அம்மாவுக்கு வந்து இதுதான் பிடிக்கும், அதுதான் பிடிக்கும்னு அம்மா சொல்லலை. ஆனால் அம்மாவுக்கு நிலத்து அடியில் விளையிற எந்த பொருளுமே பிரசாதமாக வச்சா அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். கூட மாதுளை பழம் அது ரொம்ப ரொம்ப அம்மாவுக்கு இஷ்டமான பானகம் இதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு பாருங்களேன். அம்மாவுக்கு அதுவே திருப்தியாக இருக்கும். பெரிய பெரிய ஆடம்பரமான பொருளை வச்சு நம்ம கும்பிட போகிறது இல்லையா. நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை தான் அம்மாவுக்கும் வச்சு படைக்க போகிறோம். நம்ம நிலத்தடியில் கிடைக்கிறது அவங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா அந்த முகத்தில் அந்த 2 கொம்பு இருக்கும்ல 2 பக்கமும் அம்மாவுக்கு, அது வந்து நிலத்துக்கு அடியில் விளையிறது வந்து குத்தி எடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் அம்மாக்கு நிலத்துக்கு கீழே விளையிற பொருளை வந்து பிரசாதமாக வைப்பாங்க அம்மாக்கு. வாராகி அம்மனை வந்து வழிபடுறதுல நமக்கு என்ன பலன் இருக்குன்னா, நமக்கு வந்து தைரியத்தை கண்டிப்பாக குடுப்பாங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் அது உடனே தீரும். அது எப்படி தீருது நமக்கு தெரியாது. ஆனா தீரும். கண் திஷ்டி இருந்தா விலகிடும். நம்ம பசங்களுக்கு கூட துணையா நிப்பாங்க. நமக்கு பசங்களுக்கு கல்விக்கும் இருக்கட்டும், செல்வம் பெருகுறதுக்கா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அம்மா கூட இருப்பாங்க. நான் வந்து முழுசா நம்பி ஏத்துக்கிட்டேன். எனக்கு வந்து ஒரு சில டைம்ல சென்ஸ் ஆகும். இல்ல அம்மா இருக்காங்க, நம்ம கூட இருக்காங்கன்னு எனக்கு சென்ஸ் ஆகும் சாமிக்கு. நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா, இல்ல எனக்கு தோணுது என் அம்மா கூட இருக்காங்க, ஐயன் கூட இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். அதுமாரி எனக்கு எங்கள் அம்மா வாராகி அம்மா கூட இருக்காங்கன்ட்டு எனக்கு பல வாட்டி எனக்கு அந்த மாரி தோணிருக்கு எனக்கு. சாமிக்கு வந்து பிரசாதமாக வந்து மிளகு போட்டது எது வேணாலும் வைக்கலாம். அதனால் நான் அன்றைக்கி வந்து வெண்பொங்கலே சாமிக்கு படைச்சிடலான்னு சொல்லிட்டு மிளகு, சீரகம், இஞ்சி, முந்திரி பருப்பு, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கூட வந்து பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு நம்ம எப்பயுமே வேக வைக்கிற மாதிரி அரிசியும் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சிறுபருப்பு போட்டேன். ஏன்னா பருப்பு போட்டது வந்து இந்த சிறுபருப்பு போட்டது வந்து ரொம்ப விசேஷம் சாமிங்களுக்கு வைக்கும்போது. அது கொஞ்சம் இந்த மாதிரி சாமி கும்பிட்ற டைம்லலாம் கொஞ்சம் அதிகமாகவே போடுவேன். மற்ற நேரத்தில் அந்த அளவுக்கு சேர்த்துக்க மாட்டோம் நாங்கள். இந்த சாமி கும்பிட்ற டைமில் மட்டும் அதிகமாக போட்டுட்டு சாமிக்கு பிரசாதமாக ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். வெத்தலை பாக்கு, வாழைப்பழம் இதை மட்டும் தான் வச்சுருந்தேன். நான் வந்து கரெக்டாக ஒரு 6:30 மணி 7 மணி ஆகிடுச்சு எனக்கு வந்து சாமி கும்பிட்றதுக்கு அன்றைக்கி. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணி எடுக்கணும். ஆடி மாதமாக பிறக்கிறதுனால மொத்தமாக க்ளீன் பண்ணணும் அப்படின்றதுனால அப்படியே 7 ஆகிடுச்சு. 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி எனக்கு தெரிஞ்சு ஒரு 8:15 ஆகிடுச்சு பூஜை முடியறதுக்கு. எனக்கு வந்து பெருசாக வந்து 108 மந்திரம்லாம் சொல்ல தெரியாது. எந்த ஒரு ஸ்லோகமும் சொல்ல தெரியாது. நான் பல வாட்டி சொல்லியிருக்கேன். எனக்கு அதெல்லாம் தெரியாது எனக்கு. நான் வந்து டிவியில் ஓடும்போது அதை காதால் வாங்கிட்டு என் மனசார உள்ளே வச்சுக்கிட்டு அம்மனை பார்ப்பேன். அதே மாதிரி தான் அந்த 108 மந்திரம் காதால் வாங்கிட்டு என் மனசார எடுத்துக்கிட்டு அந்த 108 மந்திரம் அங்கே சொல்ல சொல்ல இது ஒன்று ஒன்றா நான் வந்து சாமிக்கு வந்து அர்ச்சனை பண்ணி எடுத்து இந்த குட்டி குட்டி வளையல் இருக்குல்ல அதில் தான் உங்களுக்கு வேணால் புஷ்பத்தில் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த காயின்ஸ் இருக்கும்ல அதில் கூட பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த குட்டி குட்டி வளையலில் பண்ணேன். இது வந்து நல்லா கலன்னு இருக்குது போடும்போது. ஆனால் உடையக்கூடாது, பொறுமையாக போடணும். அதுக்காக தூக்கி தூக்கிலாம் போட்டு நம்ம இது பண்ணக்கூடாது இதை. எனக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாத்தையும் அவங்க கூட ஷேர் பண்ணிட்டேன். நம்பிக்கை இருக்கிறவங்க வாராகி அம்மனை எடுத்து சாமி கும்பிட்றவங்களுக்கு கண்டிப்பாக வாராகி அம்மன் கூட இருப்பாங்க. நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் நம்ம எதுவுமே வழிபடணும். நம்பிக்கை இல்லாமல் செய்யக்கூடியதில் பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.